திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. திருப்பாம்புரம் 41வது பதிகம். மந்திர எண் எத்தனை மந்திரம் நடத்தி முடிச்சிருக்கோம். அதில் திருப்பாம்புரத்தில் கொக்கிரகு நடத்தணும். 3வது மந்திரம் இன்னும் நடத்தலை. 2 தான் முடிச்சிருக்கிறோம். கொக்கிரகோடு கோவில மத்தம் நடத்தணும். திருப்பாம்புரம் பதிகம் திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை. பதிகை எண் 41. தலம் திருப்பாம்புரம். மந்திர எண் 3. பொருள்: திருப்பாம்புர நன்னகர் இறைவர் தைத்த கோவண ஆடையை அணிந்தவர். அந்த ஆடையின் மேல் காற்றை உட்கொள்ளுகின்ற, காற்றையே உணவாக கொள்ளுகின்ற நல்ல பாம்பை சுற்றி கொண்டவர். பின்னிய நீண்ட சடையை தாழவிட்டு கொண்டவர். பித்தராய் ஆடித் திரிபவர் எமது பெருமான். அவர் மனம் நிறைந்த மலர்களை தூவி நாள்தோறும் நாம் வழிபட அம்மையப்பராய் அடியவர் வேதம் பாடி வர நமக்கு முன் காட்சி கொடுப்பார். குறிப்புரை: சூறை நல் அரவு. அதற்கு பொருள் காற்றை உட்கொள்ளும் பாம்புன்னு அர்த்தம். மந்திரத்தினுடைய பொருளை நாம் பிரித்து பார்க்கலாம். இறைவன் கோவண ஆடை அணிந்திருத்தல். மாணிக்கவாசகர் கருத்துப்படி மனை நான்கே கோவணமா என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். இன்னொரு வகையில் இந்த கோவண ஆடையை நாம் அந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பதற்கான குறிப்பாகவும், இறைவனுடைய யோக வடிவத்தோடு தொடர்புடையதாகவும் பார்க்கலாம். யோக வடிவம்தான் ஞான வடிவம். அதில் சந்தேகம் வரும், எப்படி யோக வடிவத்தில் பொறுத்துறதுன்னு. அப்போ பழனி ஆண்டியாக முருகனை பார்க்குறத பொறுத்துனீங்கன்னா முடிஞ்சது. முருகனை நம்ம கோவணத்தோட பழனியில் பார்க்கும்போது என்ன வடிவம்? அது ஞான வடிவம், யோக ஞான வடிவம். யோக வடிவம் ஞான வடிவம், அதை குறிக்கிறது. பாம்பை இடையில் சுற்றி இருக்கிறார் என்பது அது இறைவனுடைய அருள் சக்தியை குறிப்பது. குண்டலினி சக்தி, அருட்சக்தி எல்லாம் ஒன்று தான். நீண்ட சடை தாழ என்பது இறைவனுடைய ஞானத்தை குறிக்கிறது மட்டுமில்லாமல், மேலே சொன்ன அந்த கோவண ஆடையோடு ஒப்பிடுங்க. சடை யாருக்குரியது? போக வடிவத்துக்கு கிடையாது, வேக வடிவத்துக்கும் கிடையாது. எந்த வடிவத்துக்கு தான் சடை? யோக வடிவத்திற்கு தான் சடை. அது மீண்டும் அதிலே போய் சேர்ந்து கொள்ளும். இறைவன் பித்தராய் ஆடித் திரிகிறார் என்பது உயிர்கள் மேல் கொண்ட பேரன்பு இங்கு பித்து எனப்பட்டது. உயிர்கள் மேல் கொண்ட பேரன்பு பித்து எனப்பட்டது. அதை பித்தா பிறைசூடி என்று நாம் பாடுறோம். அந்த இறைவனை மனம் நிறைந்த மலர்களை தூவி நாம் வழிபடுகிறோம் என்று சொல்லுகிறார்.
இந்த மலர்களினுடைய பட்டியல் இதுக்கு முந்தின மந்திரத்தில் கொடுத்துருக்கிறார். கொக்கிரகு, வில்வம், ஊமத்தை, கொன்றை, எருக்க மலர் என்று இலைகளையும் மலர்களையும் பட்டியல் சொல்லியிருக்கிறார் மேலே. இங்கே மனம் நிறைந்த மலர்களை தூவி நாம் நாடும் வழிபட என்று சொன்னது சரியகிரியையே குறித்தது. அந்த சரியகிரியைக்கு பொருத்தமாக அம்மையப்பரோடு இறைவன் வரும்போது மறைகள் பாடப்படுவதை சொல்கிறார். மறைகள் பாடுதல் என்பதே கிரியை தொடர்பு தான். இறைவன் நம்முடைய காட்சி தருகிறார். இந்த காட்சி தருகிறார் என்பதை நாம் சிவதரிசனம் அதுபோல் பார்த்துடக்கூடாது. இங்கு காட்சி என்பது இறைவன் எதில் ஊர்வலமாக வருவது, பல்லக்கிலிருந்து வர்றார்ல, அது அந்த அளவில் தான் எடுக்கணும். அம்மையப்பர் திருமேனியை வச்சு அண்ணாமலையாரெல்லாம் எடுத்துகிட்டு சுமந்துட்டு வர்றாங்கல்ல, அந்த அளவில் தான் எடுக்கணும். எப்படி எடுத்துடக்கூடாது, நாயன்மார்களுக்கு நிறைவில் காட்சி கொடுக்கார்ல, அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. துன்னலின் ஆடை உடுத்த தன் மேலோர் சூறை நல் அறவது சுற்றி பின்னுவார் சடைகள் தாழ விட்டு ஆடி பித்தராய் திரியும் பெருமான் மண்ணு மாமலர்கள் தூவியிட நாளும் மாமலையாட்டி மலையரசன் மகள்னு அர்த்தம். தாமும் பன்னு நான்மறைகள் பாடிட வருவார், வேதம் பாட வருகிறார், பாம்புர நன்னகராரேங்கிறார். அந்த தலத்தோடு இணைச்சி தான் பார்க்கணும். அந்த தலத்தை இதற்கு முன்பு பூதம் பாடிட வருவார், அது முன்னால் போனால் இதே மாதிரி தான் வருது. அது நான்மறையாளர் பாம்புர நன்னகராரே அப்படி தான் வருகிறது. தலத்துக்கு வெளியே கொண்டு போய் பார்த்துடக்கூடாது. இதில் மட்டும்தான் பார்க்கணும், தலத்தோடு பொருத்தி பார்க்கணும். அந்த நாயன்மார்களுக்கு காட்சி கொடுத்தது போலவோ அல்லது சிவதரிசனம் என்று நம்ம தசகாரியத்தில் சொல்கிற இடத்துக்கோ என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. இதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள். அடுத்த மந்திரத்து பொருள் எழுதுனா கிளம்பலாம். மந்திரம் 4. மேகங்கள் படிகின்ற சோலைகளில் மயில்கள் ஆட, மாளிகைகளில் செம்பஞ்சு குழம்பு பூசிய சிவந்த அடிகளை உடைய பெண்கள் பாட, திருப்பாம்புரத்து இறைவன் சிறந்து விளங்குகிறார். அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஒளி வடிவானவர், நீலகண்டர், எம் தலைவர். ஒளி வடிவானவர் நீலகண்டர், எம் தலைவர். நள்ளிருளில் நடனம் புரியக்கூடியவர். இங்கு நள்ளிருள் என்று சொன்னது சர்வசங்கார காலம் எனப்படும் பேரூழி காலம். துஞ்சி நாள் துறந்து என்பதற்கு இறக்கும் நாள் இன்றின் அர்த்தம். நள்ளிருள் நடு இருள், நள்ளிருளில் நட்டம் பைந்தாடு நாதனே. நள்ளிருள்னா நடு இருள்னு அர்த்தம். நம்புவதற்கு உரியவர். மஞ்சு மேகம், பஞ்சு சேர் செம்பஞ்சு குழம்பு பூசப்பெற்ற. சோலைகளில் மயில் ஆடுதல் என்பது அருளுக்கான குறியீடு. அதற்கு ஏற்றபடியே பின்னால் இறைவனை யாராக காட்டுறாரு, ஒளியாக காட்டுறார். ஒளினா அருள் தான், ஒளியாக காட்டுறார். பெண்கள் பாடுகிறார்கள் என்பது
மாட மாளிகைகளில் பெண்கள் பாடுகிறார்கள் என்பது அறவாழ்க்கையினுடைய முழுமையை குறிப்பது, அறவாழ்க்கையினுடைய முழுமையையும் சாதனங்களையும் குறிப்பது. இந்த மந்திரத்தில் இறைவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைங்கிறத பதிவு பண்ணுறார். துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லா. இந்த மாதிரி வரி அபூர்வம், தேவாரத்திலேயே அபூர்வம். இறப்பை துறந்தவன்கிறார். துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லா சுடர்விடு சோதியம் பெருமான் நஞ்சு சேர் கண்டமுடைய என் நாதர் நள்ளிருள் நடஞ்செய்யும் நம்பர் மஞ்சுதோய் சோலை மாமையில் ஆட மாடமாளிகிதன் மேல் ஏறி பஞ்சிசேர் மெல்லடி பாவையர் பயிலும் பாம்புரன் நகராரே. தான் மந்திரம். இங்கு இறைவனுக்கான இலக்கணங்களை பேசுகிறார். இந்த இடத்துல இறைவனுக்கான இலக்கணங்களை பேசுகிறார். ஜோதி வடிவானவர் என்று சொன்னது மேலே மயிலை சொன்னதுக்கு சமம். மயிலை விந்து தத்துவத்தோடு ஒப்பிடுவாங்க. விந்துனா ஒளி, ஜோதினா ஒளி. அது ஒரு நல்ல தொடர்பு, அழகான தொடர்பு அதில் இருக்குது. அந்த பெண்களை பற்றி சொன்னதை ரொம்ப சமயப்படுத்தக்கூடாது, குடும்பம் தான் படுத்தணும். மாட மாளிகையில் தான் பாடுறாங்க, கோயிலில் பாடலை. அதனால் அதை என்ன படுத்தக்கூடாது, அதிகமாக சமயப்படுத்தக்கூடாது, குடும்ப நிலையாக தான் வச்சு பார்க்கணும். ஜோதி வடிவாக நீலகண்டர் என்பது இறைவனுடைய பெருங்கருணை. எம் தலைவர் என்பது தலைவராக இருந்ததுனால தான் விடம் சாப்பிட்றாரு. கடமையாகிறது, விஷம் உண்ணுதல் கடமையாகிறது தலைவனாக இருந்தனால். நள்ளிருளில் நடனம் புரிபவன் என்பது பேரொளி காலத்து நடனத்தை சொன்னது. பேரொளி காலம், சர்வ சங்கார காலம், முற்றளிப்பு காலம் எல்லாம் ஒன்று தான். யார் ஒருவன் பிறப்பதில்லையோ இறப்பதில்லையோ அவன்தான் யாராக இருக்க முடியும், சர்வ சங்காரம் செய்ய முடியும். சைவ சித்தாந்தம் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் தான் சர்வ சங்காரம் செய்ய முடியும். அதனால் அந்த இறைவனுக்கான பிறவா இரவா நிலையை சொல்லி அதற்கு பிறகு நள்ளிருளில் நட்டம் ஆடுறாங்கிறத சொல்கிறார். நல்ல அழகான விரிவான நல்ல மந்திரம். இந்த அளவில் தேவார பகுதியை நிறைவு ஒன்றும் வகுப்பை நிறைவு பண்ணுறோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.